Taste the Daily. அடுத்து வருகின்ற 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி பெரும்பான்மை இடங்களை வெற்றி பெற்று தனிபெரும் ஆட்சியா அமைக்கும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்து இன்றைக்கு ஸ்டாலின் போற பக்கம் பேசுறாரு. அண்ணா திமுக ஆட்சியில ஒண்ணுமே நடக்கல, ஒண்ணுமே செய்யல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சிதம்பரம் சட்டமன்ற தொகுதி குமராட்சி ஊராட்சி ஒன்றியத்தில் வேளாம்பட்டு திட்டுக்காட்டூர் இடையே சுமார் 20 கோடியில உயர்மட்ட பாலம் 40 ஆண்டு கால கோரிக்கையை நிறைவேற்றிய அரசாங்கம் அதிமுக அரசு. சிதம்பரம் பகுதி வேளாண் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான கொள்ளிடம் ஆற்றில் கடல் நீர் உப்புதலை தடுக்கும் வகையில் திருக்களிப்பாலை கிராமத்தில் தடுப்பணை அமைப்பதற்கு நில அளவை பணிகளுக்காக 1 கோடி ரூபாய் அதிமுக ஆட்சி ஒதுக்கி அந்த பணி தூங்குற நேரத்தில் ஆட்சி மாற்றம் கிடப்பில போட்டாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்ததையும் இந்த திட்டம் துவங்கப்படும். சிதம்பரம் தொகுதி குமராட்சி ஊராட்சி ஒன்றியத்தில் அகரநல்லூர் கிராமத்தில் பழைய கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே 10 கோடியில நாங்க தடுப்பணை கட்டியிருக்கிறோம். அக்கரை ஜெயகுண்டபுரத்தினம் கிராமத்தில் கொள்ளிடம் ஆற்றின இடது கரையில கரையரிப்பு தடுக்கும் வகையில 15 கோடியில இன்றைக்கு கருங்கல் தடுப்பு சுவர் கட்டப்பட்டிருக்குது. சிதம்பரம் தொகுதி ராதா விளாகம் கிராமத்தில் கடலை உட்புதலை தடுக்க உப்பனார் வடிகாலின் குறுக்கே கடைமடையில 16 கோடியில மதிப்பில் ஒழுங்கியும் கட்டி கொடுத்திருக்கிறோம். சிதம்பரம் வட்டம் பெராம்பட்டம் மற்றும் கீழக்குண்டலவாடி கிராமத்திற்கு அருகே பழைய கொள்ளிடம் ஆறு சங்கமிக்கும் இடத்தில் 43 கோடியில வெள்ள தடுப்பு நடவடிக்கை ரெகுலேட்டர் அமைச்சு கொடுத்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் தமிழக அரசின் கீழ் கொண்டு வந்து அண்ணாமலை பல்கலைக்கழக ராஜ்ய முத்திய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு 10 கோடியில எம்ஆர்ஐ ஸ்கேன் சிடி ஸ்கேன் வாங்கி கொடுத்திருக்கிறோம். ஒருங்கிணைந்த நீதிமன்ற கட்டிடம் 20 கோடியில குடியிருப்போட கட்டி கொடுத்திருக்கிறோம். சிதம்பரம் சட்டமன்ற தொகுதி கிள்ளை அருகே பொன்னந்தீட்டு கிராமத்தில் வெள்ளாற்றில் கடல் நீர் உட்புதலை தடுக்க வக்கிகம் கால்வாய் குறுக்கே 12 கோடியில புதிய ஒழுங்கையும் கட்டி முடிக்கப்பட்டிருக்குது. சிதம்பரம் ஊராட்சி பகுதியில் புதிய பாதாள சக்கர திட்டம் 94 கோடியில நிறைவேற்றி கொடுத்திருக்கிறோம். சிதம்பரம் நகராட்சியில் பாதாள சக்கர திட்டம் முடிக்கப்படுவதை அடுத்து அதில் இருக்கிற உட்புற சாலைகள் எல்லாம் சரி செய்வதற்காக 47 கிலோமீட்டர் நீளத்தில் 35 கோடியில சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கிறோம். சிதம்பரம் இளமையாக்கினர் கோயில் குளத்தின் தெற்கு பகுதி நான் இங்க வந்தேன், அந்த புயல் போது அங்க வந்தேன், அந்த குளக்கரையெல்லாம் சரிஞ்சிருந்தது. மக்கள் கோரிக்கை வச்சாங்க, சட்டமன்ற உறுப்பினர் இதை சரி செய்ய வேண்டும் கோரிக்கை வச்சார். இளமையாக்கினர் கோயில் குளத்தின் தெற்கு பகுதி சுற்றுச்சுவர் மற்றும் கரை பலப்படுத்த சுமார் 2 கோடி 62 லட்சம் கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். சிதம்பரம் நகரில் சுமார் 11 கோடி மதிப்பீடு சுற்றுலாத்துறையின் மூலம் புதிய பயண விடுதி மற்றும் அலுவலக கட்டிடம் கட்டி கொடுத்திருக்கோம். சிதம்பரம் சட்டமன்ற தொகுதி ஆரியகோஷ்டி பகுதியில் தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் சுமார் 28 கோடி மதிப்பீட்டில் 288 அடுக்குமாடி குடியிருப்புகள், இதில் பரங்கப்பேட்டை பேரூராட்சி பகுதியைச் சேர்ந்த 240 பயனாளிகள் முஸ்லீம் மதத்தை சார்ந்தவர்கள், இதர பிரிவினருக்கு 48 வீடுகள் கொடுத்திருக்கிறோம். இப்படி பல திட்டங்களை கொண்டாந்திருக்கிறோம். இன்னைக்கு அதே போல இந்த சிதம்பரம் சட்டமன்ற தொகுதியில் சுமார் 19 கோரிக்கை அடங்கிய மனு நீங்க கொடுத்திருக்கிறீங்க. அதிமுக ஆட்சி வந்த பிறகு இந்த கோரிக்கையெல்லாம் பரிசீலித்து நிறைவேற்றப்படும் என்ற செய்தியை இந்த நேரத்தில் தெரிவித்து தீய சக்தி திமுகவின் ஆட்சிக்கு முடிவு கட்டுவோம். தீய சக்தி திமுக ஆட்சிக்கு முடிவு கட்டுவோம். ஸ்டாலின் திமுக அரசு ஃபெயிலியர் அரசு, திமுக ஸ்டாலின் அரசு ஃபெயிலியர் மாடல் அரசு. இந்த ஆட்சியில் எதுவுமே நிறைவேற்ற முடியாது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை தமிழகத்தை